கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த மாதத்தின் முதலாவது 3வது நாள் வாரத்திலும் கூட ஆராதனைக்கு ஆண்டவர் நம்மளை கூட்டி சேர்த்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலவேளையிலும் கூட ஆண்டவர் நம்மளை குடும்பமாய் கூட்டி சேர்த்து அவரை ஆராதிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக இரக்கத்திற்காகவும் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். பரிசுத்தமான நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மை பாடி ஆராதிக்க கடந்து வந்திருக்கிற எங்களோடு கூட ஆண்டவரே இடமிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்மை பாடி ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு ஒரு புதிய பலனை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. கடந்து போன வாரங்கள் எல்லாம் எங்களை பாதுகாத்து ஆண்டவரை வழிநடத்தி இம்மட்டு வழிநடத்தின பிதாவுக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரை உம்மை பாடி ஆராதிக்க கடந்து செல்ல போகிறோம். தேவனுடைய கரம் எங்களோடு இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இடபெட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. ஜெபத்தை கேட்ட கிருபைக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கைகளை கொண்டு வந்திருக்கிற பிள்ளைகள் ஒரு விசை கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துங்க. அவர் நம்ம தகப்பனாய் இருக்கிறார், நம் தந்தையாய் இருக்கிறார், நம் தலையை நிமிர செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு பாடல கூட பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறோம். தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்கிறே, கேடகம் நீரே, மகிமையின் நீரே என்கிற பாடலை உற்சாகத்தோடு கைகளை தட்டி பாடி ஆராதிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. கைகளை கொண்டு வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் உற்சாகத்தோடு கைகளை தட்டி பாடி ஆராதிக்க போகிறோம். தேவன் தான் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராங்க. கைகளை கொண்டு வந்திருக்கிற பிள்ளைகள் மாமிச கண்களை மூடிக்கொண்டு அந்த ஆவியின் கண்களை திறந்து கொண்டு பரலோகத்தில் இருக்கிற ராஜாவை பார்த்து சொல்லுங்க, நீர்தான் என் கேடகமாய் இருக்கிறேன், நீர்தான் என் தலையை நிமிர செய்கிற தேவனாய் இருக்கிறேன், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறேன் என்கிற பிள்ளைகள் கைகளை உயர்த்தி கைகளை தட்டி பாடி ஆராதிப்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒரு விஷயம் கூட கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எரித்தருவோர் எத்தனை மிதந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எரித்தருவோர் எத்தனை மிதந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனை தாங்குகிறே, என்னை தள்ளாட விட மாட்டே. தகப்பனை தாங்குகிறே, என்னை தள்ளாட விட மாட்டே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே.
தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்தவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்டார் பேரறவே பாதுகாக்குதே. ஒன்று கெட்டார் அலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்டார் பேரறவே பாதுகாக்குதே. நீ விரும்பத்தக்கதை தூய்மையானதை விரும்பத்தக்கதை தூய்மையானதை அவைகளையே தியானம் செய்வே. தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பே. அவைகளையே தியானம் செய்வே. தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பே. கேடகம் நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே 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 தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும். கைகளை தட்டி கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. பாதை வந்த கூடாரத்தை அணுகாது மகனே. கொள்ளாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. பாதை வந்த கூடாரத்தை அணுகாது மகனே. கொள்ளாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. லலலா 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 லலலா. லலலா 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 லலலா. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். வாதை வந்த கூடாரத்தை அணுகாது மகனே.
பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. பாதை வந்த கூடாரத்தை அணுகாதே மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. லலலா 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 லலலா. கைகளை தட்டே லலலா 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 லலலா. ஓரா கதரவனா. ஆண்டவர் சமூகத்திலே எங்களோடு கூட இருக்கிறவரே, எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, எங்களோடு கூட இருக்கிறவரே, எங்களுடைய தலையை நிமிர செய்கிற தேவன், எங்கள் தலையை நிமிர செய்கிற தேவன், எங்களோடு கூட இருக்கிறவர், எங்களுடைய கேடகமுமாய் இருக்கிறீர், எங்களுடைய கண்மலையுமாய் இருக்கிறீர், எங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறீர். ஓ ராகாதாராமனா ஆண்டவரே, எங்களை பாதுகாத்து எதிரிகளோடு இருக்கிற எங்களை தேவாதி தேவன் இம்மட்டு வழிநடத்தின பிதாவே, எங்களோடு கூட இருந்து நாங்கள் சோர்ந்து போகிற நேரமெல்லாம் எங்களுக்கு சத்துவத்தை கொடுத்து, எங்களுக்கு பலனை கொடுத்து, நாங்கள் தளர்ந்து போகிற நேரமெல்லாம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தினவரே, உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் படுகுழியிலே இருக்கும் பொழுது, ஆண்டவரே நாங்கள் குழியிலே இறங்கின பொழுது எங்களோடு கூட இருந்து உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் உம்முடைய தயவினாலும் எங்களை பாதுகாத்தீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கைகளை தட்டி அந்நிய பாஷையிலே ஓ ராகாதா ராமதானமோ ரிகாபாதா ராமமாமானா ஓ ராகாதா ராமமாமானா. ஆண்டவரே, ஒன்றுக்கும் உதவாத எங்களை, குப்பையாயிருந்த எங்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து உம்முடைய பிள்ளையாய் எங்களை மாற்றினரே. மக்க நன்றி, மக்க நன்றி, மக்க நன்றி. ஹல்லேலூயா. ஷாதாராகமதானமோ. கைகள் எல்லாரும் வானத்துக்கு நேராக உயர்த்தி எங்கள் தலையை நிமிர செய்கிற தேவனாயிருக்கிறேன். நாங்கள் தலை குனிய வேண்டிய தேவையில்லை ஆண்டவரே. நீர் எங்கள் பட்சத்திலே இருக்கும்போது நான் ஒன்றுக்குமே கவலைப்பட வேண்டிய தேவையில்லை நினைக்கிற பிள்ளைகள் எல்லாரும் கைகள் எல்லாரும் வானத்துக்கு நேராக உயர்த்தி, கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி என் தலையை நிமிர செய்தீரே. தலை குனிந்து போவாதில்லையே. என் தலையை நிமிர செய்தீரே. தலை குனிந்து போவாதில்லையே. ஒத்தாசை வரும் பர்வதோ நேராக என் கண்கள் ஏறெடுப்பே. கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஒத்தாசை வரும் பர்வதோ நேராக என் கண்கள் ஏறெடுப்பே. கைகளை உயர்த்தி ராகாதாராமாமானோ. அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்திலே சொல்லுங்க பாப்போம். நம்மளுடைய தலையை நிமிர செய்கிற தேவன், நம்மளுடைய தலையை நிமிர செய்கிற தேவன் நம் கேடகவுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகள் எல்லாரும் வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. எனக்கு ஒத்த ஆசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களேர் எடுக்கிறேன். வானத்தின் பூமி உண்டாக்கின அந்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்த ஆசை வரும். என் காலை தள்ளாட விட்டு என்னை காக்கிறவர் உறங்கார் என்கிற பாடலை கைகளை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்திலே என் தலையை நிமிரச் செய்தீரே. தலை குனிந்து போவாதில்லையே. என் தலையை நிமிரச் செய்தீரே. தலை குனிந்து போவாதில்லையே.
என் தலையை நிமிரச் செய்தீரே. தலை குனிந்து போவாதில்லையே. வாய்களை திறந்து ஆண்டவர் சமூகத்திலே என் தலையை நிமிரச் செய்தீரே. தலை குனிந்து போவாதில்லையே. ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்கள் ஏறெடுப்பே. ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்கள் ஏறெடுப்பே. என் தலையை நிமிரச் செய்தீரே. தலை குனிந்து போவாதில்லையே. என் தலையை நிமிரச் செய்தீரே. தலை குனிந்து போவாதில்லையே. என் தலையை நிமிரச் செய்தீரே. அல்லேலூயா. தலை குனிந்து போவாதில்லையே. என் தலையை நிமிரச் செய்தீரே. தலை குனிந்து போவாதில்லையே. ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. பலன் தாருமே பலன் தாருமே இயேசுவே. இயேசுவே முந்தன் பலத்தால் என்னை அபிஷேகம் செய்திடுமே. இயேசுவே முந்தன் பலத்தால் என்னை அபிஷேகம் செய்திடுமே. பலன் தாருமே பலன் தாருமே இயேசுவே. இயேசுவே உந்தன் பலத்தால் என்னை அபிஷேகம் செய்திடுமே. இயேசுவே உந்தன் பலத்தால் என்னை அபிஷேகம் செய்திடுமே. உம்மை நேசிப்பே உம்மை நேசிப்பே உம்மை நேசிப்பே இயேசுவே. ஆராதிப்பே 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 இயேசுவே. I
love you, I love you, Jesus. I worship you, Rakatara Madara. I worship you, I worship you, Jesus. Rakatara Mama Mana. நம்மளை பாதுகாக்கிற தேவன், நம்மளை நடத்துகிற தேவன், நம்மளை விசாரிக்கிற தேவன், நம் கேடகமுமாயிருக்கிறார், நம் தலையை நிமிர செய்கிற தேவனாயிருக்கிறார். நம்ம ஒன்றுக்கு கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நம் கூட ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரு விசை கூட கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோமா? நம் தலையை நிமிர செய்கிற தேவன், நம்மளை பாதுகாக்கிற தேவன், நம் கேடகமுமாயிருக்கிறார், நம் பலனுமாயிருக்கிறார், நமக்கு சத்தியத்தின் தேவனாயிருக்கிறார். ஓ ராகதரமதனரோ, என் தலையை நிமிரச் செய்தீரே, தலை குனிந்து போவாதில்லையே, என் தலையை நிமிரச் செய்தீரே, தலை குனிந்து போவாதில்லையே. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறமை, பாடி ஆராதிக்கும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த கிருபை இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறமை, எங்கள் தலையை நிமிர செய்கிற தேவன், எங்களுடைய கேடகமுமாயிருக்கிற, எங்களை வழி நடத்துகிறோமாயிருக்கிறார் ஐயா. உமக்கு கோடான கொடி நன்றிகளை செலுத்துகிறோம். பாடி ஆராதிக்க ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. மீதமுள்ள நேரத்தை நம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். ஜெபத்தை கேட்ட கிருபைக்காய் நன்றி, இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமை, மகிமை, கானம். ஆண்டவர் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த வார ஆராதனையினுடைய வார்த்தைக்காக உங்கள் யாவரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். நிச்சயமாக கர்த்தர் உங்களை இந்த வாரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்குள் போவதற்கு முன்பதாக ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் தேவனை மகிமைப்படுத்தி விட்டு நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்குள் கடந்து செல்லலாம். கர்த்தர் இந்த நன்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடல் ஒரு நிமிடம். Thank you Jesus. அவர் நம்முடைய நோய்களை குணமாக்குற தேவன், அவருடைய சத்தத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது, நான் என் வார்த்தையை அனுப்பி நான் உன்னை குணமாக்குவேன். நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் திரும்புவதில்லை. என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எனக்கு நேரம் நீ வார்த்தை அனுப்புவீராக. என் பலவீனத்திலே, என் சூழ்நிலைகளிலே, எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய வார்த்தை அற்புதங்களை செய்யும்படியாக எங்களுக்காக அனுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, நானே உந்த நோய்களெல்லாம் குணமாக்கிடோ பரிகாரி. சொல்லுங்க பாக்க, நானே உந்த நோய்களெல்லாம் குணமாக்கிடோ பரிகாரி, குணமாக்கிடோ வார்த்தையினா குணமாக்கிடோ பரிகாரி, சுகமாக்கிடோ. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையினால் எங்களை சுகமாக்குவீராக. ஹல்லேலூயா. ஆவியானவரே சொல்லுங்க ஆண்டவரே, சுகமாக்கிடோ வார்த்தையினால் குணமாக்கிடோ பரிகார். I am the Lord சேர்ந்து சொல்லுங்க, I am the Lord your healer thee.
I am the Lord, your healer. I am the Lord, your healer. I am the Lord, your healer. I send my word and heal your disease. I am the Lord, your healer. I send my word and heal your disease. I am the Lord, your healer. I send my word, I send my word and heal your disease. I am the Lord, your healer. I send my word, I send my word and heal your disease. I am the Lord, your healer. சுகமாக்கிடு சுகமாக்கிடு வார்த்தையினால் குணமாக்கிடு பரிகா. ஆண்டவரே இப்பொழுது உம்முடைய வார்த்தையை அனுப்புவீராக. இன்றைக்கு கேட்க போகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உம்முடைய பிள்ளைகளை குணமாக்கட்டும் ஆண்டவரே. சரீர பிரகாரமான வியாதிகள், மன ரீதியான வார்த்தைகள், வியாதிகள் எல்லாம் மாறத்தக்கதாக உம்முடைய வார்த்தையை அனுப்புங்க. சொல்லுங்க என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரே வார்த்தையை அனுப்புங்க ஆண்டவரே. Lord, you will send me your word. உம்முடைய வார்த்தையை அனுப்புவீராக. Hallelujah. எல்லா கண்களை மூடி சுகமாக்கும் ஆண்டவர். எத்தனை பேர் வியாதியோடு இருந்தாலும், எத்தனை பேர் பலவீனங்களோடு இருந்தாலும் சுகமாக்குவீராக. ஹalleluya. எல்லா கண்களை மூடி ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி ஒரே ஒரு நிமிடம் மாற்று. எல்லா கரங்களை உயர்த்தி பார்க்கலாம். I send my word, I heal your disease. I am the Lord, your healer. ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உன்னுடைய பரிகாரம், நானே உன்னை சுகமாக்குற கர்த்தர். இந்த நாட்களில் ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே. இந்த தொலைக்காட்சி மூலமாக வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களை இருக்கிற இடத்தில், எங்கள் பலவீனத்தின் நடுவில், எங்கள் பிரச்சனைகள் நடுவில் எங்களை எடுப்பத்தக்கதாக Lord, you will send your word. நீ வார்த்தையை அனுப்புவீராக. வேதம் அதை தான் சொல்லுகிறது. I will send my word and heal you. என் வார்த்தையை அனுப்பி உன்னை குணமாக்குவே. சுகமாக்கிடு வார்த்தையினா குணமாக்கி. Thank you Holy Spirit. Lord, we are all receive a process. Lord, we are all receive a healing. நீ விடுதலை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே பலவீனமாய் இருக்கிற பிள்ளைகளை, சுகவீனமாய் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் குணமாக்குவீராக. Thank you Jesus. Thank you for your word. Thank you for your healing. Thank you for your anointing. உடைய அபிஷேகத்திற்காக, உடைய சுகத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you Jesus. சுகமாக்கு, குணமாக்கு, விடுதலையாக்குவீராக. இந்த நாட்கள் வார்த்தைகளுக்கு நேராக கடந்து வருகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசுவீராக. ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் கேட்டு ஜீவனோடு கடந்து செல்ல என் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தையை உம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். நீரே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக. ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை தாராளமாக ஆசீர்வதிப்பாராக. நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் ஆமென் அனைவரும் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நீங்கள் உண்மையாகவே விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட ஒரு ஆழமான கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காக நான் பிரசங்கிக்கும்படி கர்த்தருக்குள் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் அபிஷேகத்தோடு ஆயத்தமாய் இருக்கிறேன்.
நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்கள் கரத்திலே பரிசுத்த வேதாகமம் இருக்கும் என்று சொன்னால் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வாரத்திலே அபிஷேகத்தை குறித்து கேட்க போகிறோம். எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து சொல்ல போறீங்க? அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். Hallelujah. The anointing will break the yoke. அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். இந்த வாரத்திலே அபிஷேகம் எப்படி நுகத்தை முறிக்கும் என்கிற ஒரு ஆழமான சத்தியத்தை கேட்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக ஒரு வேத பகுதியை வாசிக்க போகிறோம். 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம். யாவர் எடுத்துக்கொள்ளலாம். 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக்கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடமட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். ஹல்லேலூயா. இந்த வாரத்திலே இந்த வேத பகுதியை நாம் ஆதாரமாக வைத்துக் கொள்ள போகிறோம். எப்படி அபிஷேகம் நுகத்தை முறிக்கிறது. அதற்கு ஆதாரமாக ஒரு வேத பகுதியை கூட ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்தில் நின்று உன்னுடைய கழுத்தில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல வாசிக்க கேட்டோம். அந்நாளில் அவனுடைய தோளில் நின்று அவனுடைய நுகமும் சுமையும் நீக்கப்படும். அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். இதுல இருந்து தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். எத்தனை பேர் சந்தோஷமாய் என்னோடு விட சேர்ந்து இந்த வாரத்தில் மனிதனால் முறிக்கப்படாத நுகங்கள், ஒருவேளை நம்முடைய பிரயாசத்தினால் முறிக்கப்படாத நுகங்கள் இந்த வாரத்திலே அபிஷேகத்திலே முறிக்கப்படும். நீங்க நல்லா கவனிங்க. ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே சரீரத்தில் வாழ்ந்து, ஆமென், அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி பரமேறி கடந்து போய் உங்களுக்கும் எனக்காக ஒரு தேற்றரவாளனை இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். அவர் தான் இன்றைக்கு நான் பிரசங்கிக்க போகிற பரிசுத்த ஆவியானவர். இந்த வாரத்தில் இந்த வார்த்தையின் மூலமாக உங்கள் வீட்டுக்குள் பரிசுத்த ஆவியானவர் கடந்து வர போகிறார். உங்கள் நுகங்களை முறித்து கட்டுகளை அறுத்து உங்களை இந்த நாட்களில் விடுவிக்க பரிசுத்த ஆவியானவர் கடந்து வர போகிறார். நீங்கள் ஏற்கனவே 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே வாசிக்க கேட்டீர்கள். அபிஷேகமுள்ள தேவ மனிதனாய் இருக்கிற எலியா தீர்க்கதரிசி ஒரு பெரிய பிரச்சனையிலே ஒரு பயத்தில் அகப்பட்டு அவர் குகைக்குள்ள ஒளிந்து குகைக்குள்ள தேவ சத்தத்தை கேட்டு தன்னுடைய முகத்தை சால்வையினால் மூடிக்கொண்டு வெளியே வந்து கத்த சொன்னார், எலியாவே, நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ ஸ்தோத்திரம் சாதாரணமாய் சாக வேண்டியவர் அல்ல என்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்டபோது தைரியமாய் அபிஷேகத்தில் எழுந்து ஒரு தேவ மனுஷனை சந்திக்க புறப்படுகிறார். அல்லேலூயா. இந்த வாரத்தில் நம்மளை தேடி வந்து அபிஷேகம் நுகத்தை முறிக்கக்கூடியது. நம்மை தேடி வந்து அபிஷேகம் நுகங்களை நிர்மூலமாக்கக்கூடியது. நல்ல கவனிங்க. எனக்கு மிகவும் பிரியமான தேவ ஜனமே, இந்த கடைசி நாட்களில் என் கர்த்தர் அபிஷேகத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். இந்த தொலைக்காட்சி மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்கள் மேலாக பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார் என்று சொன்னார். நுகங்கள் யாவையும் முறித்து போட பரிசுத்த ஆவிக்கு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்கள். எலியா தீர்க்கதரிசி இந்த சத்தத்தை கேட்டு தன் சால்வை எடுத்துக்கொண்டு ஒரு தேவ மனுஷனை அபிஷேகம் பண்ண புறப்படுகிறார்.
நல்ல கவனிங்க. புறப்பட்டு அவர் நேர எலிசாவினுடைய வீட்டுக்கு அவர் கடந்து செல்லுகிறார். கவனிங்க, இன்னைக்கு ஒருவேளை நம்ம இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து ஒருவேளை நம்மளை அநேகர் தேடி வராமல் இருக்கலாம். ஒருவேளை நம்ம இருக்கிற சூழ்நிலைகளை கண்டு அநேகர் நம்மளை அற்பமா எண்ணி நம்மளை தேடி வராமல் இருக்கலாம். ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்மை ஒன்று தேடி வரப்போகிறது. அது என்ன என்று சொன்னால், அபிஷேகம் தேடி வந்து நுகத்தை முறிக்க அதற்கு வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற வீட்டில் சொல்லுங்க, என் குடும்பத்தை தேடி ஒரு அபிஷேகம் கடந்து வருகிறது, என் பிள்ளைகளை தேடி ஒரு அபிஷேகம் கடந்து வருகிறது. இங்கே அதைத்தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை விரிவாய் பார்க்க போகிறோம். எலியா உடனே எழும்பி தன் சால்வை எடுத்துக்கொண்டு எலிசாவின் வீட்டுக்கு புறப்படுகிறார். போகிற வழியிலே அவன் ஸ்தோத்திரம் போய் அவர் எலிசாவை சந்திக்கிற வேத பகுதியை தான் நீங்கள் வாசிக்க கேட்டீர்கள். கவனிங்க, எலியா வருகிறார். எலிசா என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஹல்லேலூயா. எலிசா செய்து கொண்டிருக்கிற நல்ல ஒரு காட்சியை தான் நீங்கள் இந்த இடத்துல 19வது வசனத்திலே வாசிக்க கேட்டீர்கள். எலிசா என்ன செய்து கொண்டிருக்கிறார்? 12 மாடுகள் ஏர் உழுது கொண்டிருக்கிறது. அதிலே 12வது மாட்டினுடைய ஏர் பூட்டி கொண்டிருக்கிறார், ஏர் உழுது கொண்டிருக்கிறார். கவனிங்க, அவர் செய்த வேலை என்ன? எலிசா செய்து கொண்டிருக்கிற வேலை என்ன? ஒருவேளை உங்களுடைய வேலைக்கும் உங்களுடைய அபிஷேகத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை உங்க குடும்ப சூழ்நிலைக்கும் அபிஷேகத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களை தேடி வந்து அபிஷேகிக்க கர்த்தர் விரும்புகிறார். எலிசா 12 மாடுகளின் ஹல்லேலூயா 12வது மாட்டின் ஏர் பூட்டி கொண்டிருக்கிறார். அப்பொழுது எலியா ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ண வரும்போது பார்க்கிற காட்சி என்ன தெரியுமா? ஏர் மூட்டி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஏர் உழுகிறவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் ஆமென் நல்ல வஸ்திரங்களை உடுத்திருக்க மாட்டார்கள். அல்லேலூயா. ஏர் உழுகிறவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் சரீரம் முழுவதும் அழுக்காக இருப்பார்கள். அல்லேலூயா. ஏர் உழுகிறவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் மற்றவர்களால் ஒருவேளை மதிக்கப்படாமல் புகழப்படாத ஆமென் எதிர்பார்க்கிற அளவிற்கு அழகில்லாமல் இருக்கலாம். அப்படி ஒரு காட்சியை எலியா தீர்க்கதரிசி எலிசாவை பார்க்கிறார். அப்பொழுது ஓடி போய் அவர் சொன்னார், இந்த கடைசி நாட்களில் உலகத்தால் அற்பமா எண்ணப்பட்ட, உலகத்தால் அசட்டையா எண்ணப்பட்ட உங்களையும் ஏமனையும் என் கர்த்தர் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு சால்வையை நம்மேல் கர்த்தர் போட விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற வீட்டில் அந்த அபிஷேக சால்வை உங்களை தேடி வரப்போகிறது. ஹல்லேலூயா. அதற்கு அர்த்தம் ஆமென் வேதத்தில் ஒரு உதாரணமாய் ஆமென் தாவீதையும் கூட எடுத்துக்கொள்ளலாம். தாவீது தன்னுடைய வீட்டில் கடைசி பிள்ளை. ஹல்லேலூயா. கடைசி மகன். ஆமென் ஹல்லேலூயா. சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உன்னுடைய வீட்டில் உன் பிள்ளையை நான் அபிஷேகம் பண்ண போகிறேன். இந்த கடைசி நாட்களில், இந்த கடைசி நாட்களில் என் கர்த்தர் அற்பமா எண்ணப்பட்டவர்களை அபிஷேகித்து தேசத்துக்கு பயன்படுத்த போகிற நாட்கள் வந்திருக்கிறது. அல்லேலூயா. சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதின் தகப்பனா இருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா தாவீதின் தகப்பனிடத்திலே சொல்லுகிறார், உன் வீட்டில் ஒரு பிள்ளையை நான் அபிஷேகம் பண்ண போகிறேன். உடனே அவர் தன்னுடைய வீட்டில் 7 பிள்ளைகளுக்கும் அறிவித்தார். 8வது பிள்ளையாயிருக்கிற தாவீதுக்கு அதை அறிவிக்கவில்லை. காரணம், தாவீது ஆடு மேய்க்கிறவன். தாவீது மற்றவர்கள் பார்வையில் புகழப்பட முடியாதவன். ஆனால் உலகம் ஆமென் ஸ்தோத்திரம் யாரை புகழ ஆமென் ஸ்தோத்திரம் புகழ்கிறதோ, உலகம் யாரை பாராட்டுகிறதோ அது கர்த்தருக்கு தேவையில்லை. உலகத்தால் அற்பமாய் எண்ணப்பட்ட தாவீதை அபிஷேகம் தேடி சென்றது. அல்லேலூயா. தேவ நாம மகிமைப்படட்டும். இந்த இடத்துல பாருங்க, தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது தன்னுடைய வீட்டில் சாமுவேல் தீர்க்கதரிசி பிள்ளைகள் அபிஷேகம் பண்ண வரும்போது ஆமென் தகப்பன் சொல்லுகிறார், என் வீட்டில் 7 பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன், 8வது பிள்ளை ஆயத்தப்படுத்தவில்லை. காரணம், வீட்டில் அற்பமா எண்ணப்பட்ட தாவீது ஆமென் அபிஷேகத்திற்கு எந்த விதத்திலும் தகுதி இல்லாமல் இருந்த தாவீதை சாமுவேல் தீர்க்கதரிசி
வீட்டில் ஒவ்வொரு பிள்ளைகளாய் அழைத்து அபிஷேகம் பண்ணப்படும் போது அநேக பிள்ளைகளுக்கு உலகத்தின் ஞானம் இருந்தது. ஆமென். உலகத்தின் அழகு இருந்தது. தாவீதுக்கு ஒன்றுமில்லை. ஆனால் ஆமென், கர்த்தர் சொன்னார், அந்த வீட்டில் 8வது பிள்ளையா இருக்கிற தாவீதை நான் அபிஷேகம் பண்ண போகிறேன். என்றைக்கு அபிஷேகம் நம்ம ஆமென் நம்முடைய மேல விழுகிறதோ அன்றைக்கு எந்த இடத்திலே அற்பமா எண்ணப்பட்டமோ அதே இடத்திலே என் கர்த்தர் நம்மை ஆச்சரிய சின்னமாய் மாற்றுவார். இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த அபிஷேகம் தான் உங்கள் குடும்பத்தை தேடி வருகிறது. அல்லேலூயா. தாவீது மேல அபிஷேகம் விழுந்த உடனே என் கர்த்தர் தாவீதை ராஜாவாய் மாற்றினார். the kingly anointing, ராஜரிக அபிஷேகத்தை என் கர்த்தர் தாவீதின் மேல் விட பண்ணினார். அதற்கப்புறம் தாவீதை பேர் சொல்லி அழைத்தவர்கள் எல்லாம் ராஜா என்று அழைக்கிற அளவிற்கு தாவீதை அற்பமாய் எண்ணப்பட்ட வீட்டுல, ஒருவேளை உங்க வீட்டுல நீங்க அற்பமா எண்ணப்படுறீங்களா? உங்க குடும்பத்துல அற்பமா எண்ணப்படுகிறீங்களா? இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய வார்த்தை அபிஷேகமாய் புறப்படுகிறது. இந்த கடைசி நாட்களில் உங்களை கர்த்தர் அபிஷேகம் என தெரிந்தெடுத்து விட்டார். அபிஷேகத்திற்கு குவாலிஃபிகேஷன் ஒண்ணுதாங்க. அல்லேலூயா. ஆமென். அபிஷேகத்திற்கு நிறைய பேர் சொல்லலாம், ஆமென், படிப்பு வேணும், பதவி வேணும், பணம் வேணும், அழகு வேணும். அபிஷேகத்திற்கு ஒரே ஒரு குவாலிட்டி போதும், அர்ப்பணிப்பு இருந்தால் போதும். நிச்சயமாய் கர்த்தர் அந்த கடைசி நாட்களிலே அபிஷேகம் பண்ணி உங்களையும் தாவீதை போல, எலியாவை போல, எலிசாவை போல கர்த்தர் பயன்படுத்த அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, ஹல்லேலூயா, தாவீதின் மேல் அபிஷேகம் ஆமென் பண்ணப்பட்ட போது பொசிஷன் மாறினது. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறினது. எந்த சகோதரர்கள் அற்பமாய் நினைத்தார்களோ அவர்களே தாவீதை பாராட்டத்தக்கதாக கர்த்தர் தாவீது மேல அந்த அபிஷேக தைலத்தை ஊற்றினார். அதே போல தான் இங்க எலியா எலிசா மேல அபிஷேக சால்வையை போட வரும்போது, ஆமென், அவர் வீட்டுக்கு வரும்போது அவர் சாதாரணமாய் இருக்கிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, உடனே அந்த காட்சியை பார்க்கிறார். என்ன காட்சிங்க? எலிசா ஏற்பூட்டி கொண்டிருக்கிறார், மாடை உழுது கொண்டிருக்கிறார். அவன் நிலத்திலே பயிரிடும்படி நிலத்தை உழுது கொண்டிருக்கிறார். நல்ல கவனிங்க, இந்த கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட அர்ப்பணிப்புள்ள தேவ பிள்ளைகளை கர்த்தர் அபிஷேகம் பண்ண போகிறார். உங்கள் வீட்டில் ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ண வேண்டும். உங்கள் வீட்டில் ஒரு ஊழியக்காரர்கள் எழும்ப வேண்டும். அந்த அபிஷேகத்தை இந்த வாரத்தில் கர்த்தர் உங்க பிள்ளைகள் மேல் கர்த்தர் போட விரும்புகிறார். ஹல்லேலூயா. உடனே கவனிங்க, எலியா வந்து ஆமென் ஸ்தோத்திரம் அந்த காட்சியை பார்க்கிறார். உழுது கொண்டிருக்கிறார், நிலத்தில் உழுது கொண்டிருக்கிறார், உழைக்கிறதை கண்டார். ஆமென். அர்ப்பணிப்பை கண்டார். எலிசாவின் அர்ப்பணிப்பை நேரடியாக பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை உலகத்துக்கு முன்னாடி எவ்வளவு வேணாலும் ஆமென் ஸ்தோத்திரம் நம்ம திருப்திப்படுத்தி வாழலாம், மனிதனை திருப்திப்படுத்தி வாழலாம். அல்லேலூயா. நமக்கு இருக்கிற தகுதிக்கு தகுந்தாற் போல நம்ம வாழ்ந்து காட்டலாம். இங்க எலிசாவோ அர்ப்பணிப்போடு ஏர் உழுது கொண்டிருக்கிறார். ஆமென். எலியா எலிசாவின் அர்ப்பணிப்பை கண்டபோது ஓடி போய் அவருடைய கழுத்துல அந்த சால்வையை போட்டார். இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்கள் குடும்ப சூழ்நிலையை மாற்ற ஒரு அபிஷேக சால்வை உங்கள் மேல் போடப்பட போகிறது. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், ஆவியில உணர்த்தப்பட்டு சொல்லுகிறேன். இருக்கிற இடத்துல 2 கைகளை தட்டி ஆவியில நிரம்பி அபிஷேகத்தோடு சொல்லுங்க, என் வீட்டுல ஒரு தீர்க்க தரிசியை கர்த்தர் அபிஷேகம் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. உடனே எலிசா மேல அந்த சால்வையை thank you ஜீசஸ் எலிசா போட்டா. அதுக்கு ஆமென். ஏற்கனவே வாசிச்சோம், அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். ஆமென் ஆமென். அபிஷேக சால்வை விழுந்த உடனே எலிசாவுக்கு என்ன நடந்தது வாசித்து முடிக்க போகிறோம். வாசிக்கலாம். அதை 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் அவன்
இவனை விட்டு போய் ஒரு ஏறு மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து மரமுட்டுகளால் அதன் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். ஹalleluya. ஏற்பூட்டின ஏர் உழுத அமை ஸ்தோத்திரம். ஒருவேளை இப்ப நம்முடைய குடும்ப சூழ்நிலை இந்த எலிசாவை போல இன்றைக்கு நமக்கு இருக்கலாம். கவலைப்படாதீங்க. உங்களுக்காகத்தான் கர்த்தர் இந்த ஞாயிற்றுக்கிழமை பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த பிரசங்கம் எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி என்னால் சொல்ல முடியாது. ஆனால் எலிசாவை போல இந்த சூழ்நிலையில அமர்ந்திருக்கிற வீடுகளை பார்த்து குடும்பங்களுக்காக கர்த்தர் பேசுகிறார். உடனே வசனம் சொல்லுகிறது, எலிசா என்ன செய்தார் தெரியுமா? சால்வை தோல்ல விழுந்த உடனே நுகம், ஹalleluya, ஏற்பூட்டின நுகம், ஹalleluya. எலிசா என்ன செஞ்சா தெரியுமா? அந்த மாட்டை உடனே அவர் சொன்னார், சால்வை விழுந்ததுக்கு அப்புறம் இனிமே எனக்கு இருக்கிற ஊழியம் நிலத்தில் அல்ல. ஹalleluya, ஹalleluya. அவர் சொல்லுகிறார், இனி என் ஊழியம் ஏற்படுத்துகிறது அல்ல, அநேக ஜனங்களை விடுவிக்க என் மேல கர்த்தர் விளையாடப்பட்ட அபிஷேக சால்வையை என் கர்த்தர் போட்டு விட்டார். உடனே எலியா சொல்லுகிறார். அந்த வசனத்தின் முன்பகுதியை ஒன்று கூட வாசிக்கலாம். 21வது வசனம். ஆமென். முதல் பகுதியை வாசிக்கலாம். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஒரு ஏறு மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அந்த நுகம், ஆமென், அந்த மாடுகளை ஸ்தோத்திரம் உட பயன்படுத்தின நுகத்தை முறித்து எரித்து விட்டார். இதை ஆவிக்குரிய சிந்தனையா எடுத்துக்கொள்ளுங்கள், ஆவிக்குரிய ஆலோசனையை எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன செய்கிறார்? அதுவரைக்கும் நுகத்தை சுமந்ததான எலிசா சொல்லுகிறார், இனி இந்த நுகத்தை நான் சுமக்க வேண்டியதில்லை. காரணம், என்னை சுமக்க ஒரு அபிஷேகத்தை என் கர்த்தர் வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். என்ன ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் பாருங்க, என்ன ஒரு ஆவிக்குரிய சிந்தனை பாருங்க. சூழ்நிலை மாறுவதற்கு ஒரு நிமிடம் போதும், பிரச்சனைகள் மாறுவதற்கு ஒரு நிமிடம் போதும். அற்பமாய் எண்ணப்பட்ட உங்க குடும்பத்தை ஆச்சரியமாய் மாற்ற ஒரு நிமிடம் போதும். ஹalleluya. அபிஷேகத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. எலிசா உடனே மாடுகளை பிடித்தார், நுகங்களை முறித்தார். எந்த நுகத்தை அவர் சுமந்தாரோ அதே நுகத்தை முறித்து அடுப்புல வச்சிட்டாரு, எரிச்சிட்டாரு. அபிஷேகம் நுகத்தை எரிக்கும், நுகத்தை முறிக்கும். உடனே ஏன் தெரியுமாங்க? அந்த நுகத்தை முறிச்சு அவர் அதை வச்சே சமைச்சார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகாரத்தை சமைத்தார். காரணம், எந்த நுகம் நமக்கு பாரமா இருக்கிறதோ அவைகளை எரித்து போட என் கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை நம்ம வீட்டுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். ஹalleluya. பாருங்க, நுகத்தை சுமந்த எலிசா, மாடுகளை ஏற்பூட்டின எலிசா, ஹalleluya, வீடு தேடி வந்தது அபிஷேகம். இப்போ இந்த லாக்டவுன் முடிய போகிறது, உங்கள் வீட்டை தேடி அபிஷேகம் கடந்து வருகிறது. அபிஷேகத்தை சால்வாய் கடந்து வருகிறது. எதற்கு தெரியுமா? உங்க சூழ்நிலைகளை மாற்ற, உங்கள் நுகத்தை முறிக்க. சொல்லுங்க, என் மேல அதிக பாருங்கள். நுகம் எதை குறிக்கிறது தெரியுமா? பாரத்தை குறிக்கிறது. வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையா இருந்தபோது மோசேயை அனுப்பி நுகத்தை கர்த்தர் முறித்தார். இந்த வாரத்தில் மனுஷனால் முறிக்கப்படாத நுகங்கள், சூழ்நிலைகளினால் முறிக்க முடியாத நுகத்தை இந்த வாரத்தில் அபிஷேகம் முறிக்க போகிறது. அல்லேலூயா. ஒருவேளை இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது எலிசாவின் வீட்டுக்கு தேடி வந்த சால்வை
Thank you Holy Spirit. ஆவியில உணர்கிறேன், சில வீட்டை தேடி அபிஷேகத்தின் சால்வை கடந்து வருகிறது. The prayer shawl, ஜெப சால்வை, அபிஷேகத்தின் சால்வை நுகத்தை முறித்து எந்த இடத்துல அற்பமா எண்ணப்பட்டாயோ, எந்த இடத்துல அற்பமா எண்ணப்பட்டமோ, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. 2 முடிக்க போகிறோம். ஆமென். ஜெபித்து முடிக்க போகிறோம். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஏசப்பா, என் வீட்டில் நுகம் இருக்கிறது, பாரம் என்னால் சுமக்க முடியல. ஆண்டவரே, என் குடும்ப பாரங்களை என்னால் சுமக்க முடியல. இதற்கு மேல் கடன் பாரத்தை சுமக்க முடியல. இதற்கு மேல் குடும்ப பொறுப்புகளை சுமக்க முடியல. நுகம் என்கிற பாரம், ஹalleluya, இதுக்கு மேல என்னால் சுமக்க முடியாத ஆண்டவரே, இன்றைக்கு உன் நுகத்தை முறிக்க ஒரு அபிஷேகம் உங்க வீட்டை தேடி கடந்து வருகிறது. எத்தனை பேர் ஆமை சொல்றீங்க? இந்த ஞாயிற்றுக்கிழமை 2 கரங்களை உயர்த்தி சொல்ல போகிறோம். ஆண்டவரே, எங்கள் நுகங்கள் முறியட்டும். எங்களுக்கு விரோதமாக, என் கணவனுக்கு விரோதமாக, என் மனைவிக்கு விரோதமாக, என் பிள்ளைகளுக்கு விரோதமாக, என் வேலைக்கு விரோதமாக, என் ஊழியத்துக்கு விரோதமாக தேசத்தில் வைக்கப்பட்ட நுகங்கள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் அபிஷேக சால்வையினால் முறிக்கப்படுவதாக, முறிக்கப்படுவதாக. எத்தனை பேர் பொருத்தனை பண்ண போறீங்க? ஆண்டவரே, எங்க மேல உலகத்தின் பாராட்டின் சால்வை விழுவதை நாங்கள் எதிர்பார்க்கல. Thank you Jesus. உலகத்தின் புகழ்ச்சியை நாங்கள் எதிர்பார்க்கல. உலகத்தின் வரவேற்பை நாங்கள் எதிர்பார்க்கல. உலகத்தால் புகழப்படுவதை நாங்கள் எதிர்பார்க்கல. மாறாக ஒன்றை மட்டும் இந்த கடைசி நாட்களில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எலியா பெற்ற அபிஷேகத்தின் சால்வை எலிசா மேல் எப்படி ரெட்டிப்பாய் விழுந்து ஏர் மாடு உழுகிற நுகத்தை ஒடித்து எறிந்ததோ, அதற்கப்புறம் கடைசி பகுதி சொல்லுகிறது, எலியாவின் பின் எலிசா சென்றார். காரணம் என்ன தெரியுமா? The situation will be changed. ஹalleluya. சூழ்நிலை மாற்றப்பட்டது, அட்மாஸ்பியர் மாற்றப்பட்டது. பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உன் குடும்பத்தின் சூழ்நிலை மாறப்போகிறது அபிஷேகத்தினால். உன் குடும்பத்தின் பிரச்சனைகள் மாறப்போகிறது அபிஷேகத்தினால். இப்பவே ஒரு பொருத்தனிடுங்க. ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த சால்வை, எலிசாவின் வீட்டை தேடி வந்த சால்வை எங்கள் வீட்டை தேடி வருவதாக, என் குடும்பத்தை தேடி வருவதாக, எங்கள் ஊழியத்தை தேடி வருவதாக, எங்கள் பிள்ளைகளை தேடி வருவதாக. எல்லாரும் கண்களை மூட போகிறோம். இருக்கிற இடத்துல எல்லா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த வாரத்தில் the anointing will break the yoke. அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வாரத்தில் அபிஷேகம் நுகத்தை முறிக்கட்டும். தாவீதுடைய வாழ்க்கையில் அபிஷேகத்துக்கு விரோதமாக இருந்த நுகம் முறிக்கப்பட்டது. எலிசாவினுடைய வாழ்க்கையில் அபிஷேகத்துக்கு விரோதமாக இருந்த நுகத்தை என் கர்த்தர் முறித்தெறிந்தா. இப்ப இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது குடும்பமாய் இருக்கிற இடத்துல கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே இந்த முடிவில் எங்கள் வீட்டில் இருக்கிற கடன் பாரம் என்கிற நுகம், பிரச்சனை என்கிற நுகம், பாரம் என்கிற நுகம் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் முறிக்கப்படுவதாக. The anointing will break the yoke. அபிஷேகம் எலிசாவின் வாழ்க்கையில், ஹalleluya, அபிஷேகம் நுகத்தை முறித்து எரிந்தது. இந்த வாரத்தில் அநேக குடும்பங்கள் நுகத்தினால் பாரப்படுகிறார்கள், வேதனையினால் பாரப்படுகிறார்கள். குடும்ப பாரங்கள், குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்தில் சமாதானம் இல்லை, குடும்பத்தில் கடன் பாரங்கள். இந்த வாரத்தில் நுகங்கள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக. கர்த்தர் இந்த வாரத்தில் எங்கள் ஆராதனையின் மூலமாக, எங்கள் வார்த்தையின் மூலமாக, கர்த்தர் அனுப்பின வார்த்தையின் மூலமாக ஜனத்தை விடுவித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டு அர்ப்பணித்த அநேக பிள்ளைகளுடைய வீட்டில் நுகங்களை முறித்ததற்காக நன்றி. நுகம் என்றால் பாரம், ஆமென். நுகம் என்றால் வேதனை. இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்பட்டதற்காக நன்றி. ஒரு விடுதலை இந்த வாரத்தில் உணர்ந்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்கள் ஆராதனையின் மூலமாக, எங்கள் வார்த்தையின் மூலமாக நீர் மகிமைப்பட்டபடியினால் நன்றி செலுத்துகிறோம். சகல துதி, சகல கனம், சகல மகிமை ஆண்டவர் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. யாவரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே
கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவெள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்கள் யாவரையும் தாராளமாக ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் மேலும் ஜெப உதவிக்கு அணுகினால் இந்த தொலைக்காட்சியின் கீழ்ப்பகுதியில் எங்கள் தொலைபேசி எண்கள் இருக்கிறது. நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எங்கள் கிறிஸ்துவ சுவிசேஷ ஐக்கிய சபை மூலமாக போதகராகவும் சபை மக்களாகவும் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.